அதை பற்றி நாம் சிந்திப்பதில்லை. ஒருவன் ஒரு லிமிட்டட் finite being, when he is face to face with an infinite being, what is going to happen? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவின் சன்னிதானத்திலே நேரடியாக ஒருவன் இருந்து கொண்டிருக்கின்றான் என்றால், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அந்த ஒளி பிரகாசத்தின் முன் ஒருவன் நேரடியாக இருந்து கொண்டிருக்கின்றான் என்றால் அவனில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்ன? வஹி இறங்கிய பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மயங்கினார்கள். சில நேரங்களில் ஏற்கனவே கூறியது கொண்டு வேறித்தார்கள். சில நேரங்களிலே கஷ்டப்படுவது போல் தெரிந்தது. அல்லாஹுவை கண்டார்கள், அவர்கள் எதுவும் நடக்கவில்லை. ஆனால் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் வெளிப்பட்ட பொழுது மலையிலே மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் விழுந்தார்கள், மலை சிதறியது. இவ்வாறு தான் குர்ஆன் கூறுகின்றது. என்ன நடக்கின்றது என்றால், ஒருவன் அல்லாஹ்வுடைய பாதையிலே போகின்ற பொழுது, திக்ர்கள் செய்கின்ற பொழுது, அல்லாஹ்வோடு நெருக்கமாகின்ற பொழுது, அல்லாஹ்விடமிருந்து வருகின்ற அருள்கள், த பிளெஸ்ஸிங்ஸ், அவனை ஆட்கொள்கின்ற பொழுது சிலர் அதை தாங்கிக் கொள்கின்ற சக்தி உள்ளவர்கள், சிலருக்கு அந்த வீக்னஸ், அது அவர்களின் ஆத்மீக வீக்னஸ் அல்ல, அவருடைய அமைப்பு அவ்வாறு தான். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் விழுந்தார்கள், மலை சிதறியது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவ்வாறு இருந்தார்கள். மா ஜாகல் பஸர் வ மா தகா. அல்லாஹ் சொல்கிறான், ஒரு அடியான் என்னை நோக்கி ஒரு அடி எடுத்து வைத்தால் நான் 2 அடி எடுத்து வைக்கிறேன், நடந்து வந்தால் நான் ஓடி வருகின்றேன். அப்படி என்று சொன்னால், நாங்கள் அல்லாஹுவை நோக்கி செல்கின்ற பொழுது அவன் எங்களை நோக்கி விரைவாக வந்து கொண்டிருக்கிறான். அவனுடைய ரஹ்மத், அவனுடைய பரக்கத், அல்லாஹ்வுடைய சொல் மட்டும், குர்ஆன் வசனங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது இறங்கிய போது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பிரபஞ்சம் ஆரம்பிக்கப்படுகின்ற அந்த நேரத்திலே இருந்து ஒரு நபியாக அல்லாஹுவினால் தீர்மானிக்கப்பட்டு படைக்கப்பட்ட அந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த வஹ்யை ஏற்றுக்கொள்வதற்கென்று அல்லாஹுவினால் படைக்கப்பட்டு பயிற்றப்பட்ட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அத்தபனி ரப்பி ஃபஅஹ்ஸன தஅதீபி, அல்லாஹ் தான் என்னை ட்ரெயின் பண்ணியவன். அப்படிப்பட்ட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹுவினால் நேரடியாக கற்றுக் கொடுக்கப்பட்டு ட்ரெயின் பண்ணப்பட்டு இந்த வஹ்யை தூக்குவதற்காகவே சுமப்பதற்காகவே அல்லாஹுவினால் படைக்கப்பட்ட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த வஹ்யை இறுதியாக எதிர்நோக்கிய பொழுது அவர்களுக்கே இப்படிப்பட்ட விடயங்கள் நடக்கின்றன என்றால், அந்த மேலுலகத்திலே இருந்து அந்த அல்லாஹுவின் சன்னிதானத்திலிருந்து வருகின்ற அந்த வாரிதாத்துகளை, அந்த அஹ்வால்களை எதிர்நோக்குகின்ற சாதாரணமான மனிதனின் நிலை எப்படி இருக்க முடியும்? உண்மையிலேயே அந்த சூஃபியாக்களின் ஈமான், நஃப்சியத் அவ்வளவு பலமுள்ளதாக இல்லை என்றிருந்தால் அவர்கள் உடனே மரணித்திருப்பார்கள். சஹாபாக்களின் வரலாற்றிலும் நாங்கள் பார்க்கிறோம், குர்ஆன் ஓதப்படுகின்றது, கேட்கின்றார்கள். சில சஹாபாக்கள் அந்த குர்ஆனின் வசனத்தின் கருத்தில் மயங்கி அதனால் ஆட்கொள்ளப்பட்டு ஒரு சத்தம் ஒன்று வெளியிட்டதுக்கு பின் உடனடியாக மௌத்தாகி இருக்கின்றார்கள். எத்தனையோ சஹாபாக்கள் நாங்கள் வாசிக்கிறோம். வேறு சில சஹாபாக்கள் அவ்வாறு இருக்கவில்லை. இப்படிப்பட்ட நிலைமைகளை முரீதுகள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இது எவ்வாறு நடக்கின்றது, இவ்வாறான ஒரு நிலைமை ஒருவனுக்கு ஏற்படுகின்ற பொழுது அவன் என்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றி அவர்கள் எழுதி வைக்கின்றார்கள். அவைகளெல்லாம் not for common readers, for those who are already in the path. அப்படி என்றால் இவை அனைத்தும் அந்த முஸ்லிமாக இருப்பதன் அல்லது தஸவ்வுஃபை பின்பற்றுவதன் விளைவுகள். அப்படியான விளைவுகளை பற்றி, these are psychological things, spiritual things. அவைகளை பற்றி விளங்குவதற்கோ அல்லது கேட்பதற்கோ அல்லது புரிவதற்கோ அறிவதற்கோ அவர்கள் அந்த பாதையிலே வர வேண்டும். அப்போதுதான் அவர்கள் அதனை புரிந்து கொள்ளலாம். அவர்களுடைய அந்த ஆத்மீக நிலை கேட்ப அவர்கள் குர்ஆனை அணுகின்றார்கள். அதை நாங்கள் தவறென்று சொல்ல முடியாது. அது அவர்களுடைய அந்த ஆத்மீகத்திலே இருக்கின்ற உச்சநிலை. ஒரு முறை மாபெரும் சூஃபி ஞானி அபு யஸீத் பிஸ்தாமி அவர்கள் பள்ளிவாயிலே தொழுது விட்டு வருகின்ற பொழுது, அந்த பள்ளிவாயலின் இமாம், அவர் பள்ளியிலே சுன்னத்துகளை தொழுது விட்டு கொஞ்சம் பிந்தி வந்திருப்பார் நினைக்கிறேன், பள்ளிவாயலின் இமாமுடன் மௌத்தான ஒருவரின் சொத்தை பிரிப்பதை பற்றி பேசிக்கொண்டிருக்கின்றார்கள். அந்த பள்ளிவாயல் இமாமிடம் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள், ஒரு ஆள் மௌத்தா போயிட்டார், இவ்வளோ விட்டுட்டு போயிருக்கிறது, எப்படி பிரிக்கிறது, இத்தனை பிள்ளைகள் இருக்குது, இத்தனை சொந்தக்காராக்கள் இருக்கிறதுன்னு சொல்லி.
அபு யஸீத் பிஸ்தாமி அவர்கள் அல்லாஹுவின் சிந்தனையிலே வாழ்கின்றவர்கள், உலகை உள்ளத்தால் துறந்தவர்கள். அப்படிப்பட்ட அபு யஸீத் பிஸ்தாமி அவர்கள் வந்து கொண்டிருக்கின்ற பொழுது இந்த கேள்வி அவர்களுடன் அந்த அந்த ஆலிம் அந்த சொத்தை எவ்வாறு பிரிப்பது என்று கணக்கு காட்ட ஆரம்பித்து கொண்டிருக்கின்ற பொழுது அபு யஸீத் பிஸ்தாமி அவர்கள் அவரை பார்த்து கூறினார்கள், யா ஷேக், ஒன்றுமில்லாமல் அல்லாஹுவிடம் செல்பவரை பற்றி நீ என்ன கூறிக்கொண்டிருக்கிறாய்? அல்லாஹு தாலாவிடம் செல்பவனெல்லாம் ஒன்றும் இல்லாமல் எவ்வாறு அங்கிருந்து வந்தானோ அவ்வாறு தானே செல்கின்றான். என்ன சொத்தும் என்ன சொத்தை பிரிப்பதும் என்று கேட்டார்கள். இது எதை காட்டுகிறது? The spiritual status in which he was living. That is a different thing. But the scholars will not like it. The scholars will not like it. அதனால் தான் அபு யஸீத் பிஸ்தாமியை போன்றவர்கள் ஊரை விட்டு விரட்டப்பட்டார்கள். அவர்கள் தங்களது உள்ளத்தினை தியாகம் ஜிஹாது செய்து, அவர்களிடம் ஜிஹாதை பொறுத்தவரையிலே முதலாவது ஜிஹாத் ஒருவன் அவனது உள்ளத்தோடு செய்கின்ற ஜிஹாத். எந்த அளவுக்கு என்று சொன்னால் அபு யஸீத் பிஸ்தாமி சொல்கிறார், நான் எனது உள்ளத்தோடு ஜிஹாது செஞ்சே அதனை அல்லாஹுவின் பால் இழுத்து வந்தேன். அது அழுது கொண்டே என் பின்னால் வந்தது. அழ அழ நான் அந்த நஃப்ஸை இழுத்து வந்தேன். எந்த அளவுக்கு என்றால் பின் சிரித்து கொண்டு அந்த உள்ளமே என்னை அல்லாஹுவின் பால் இழுத்து செல்ல ஆரம்பித்து விட்டது என்று. இது அவர்களுடைய ஜிஹாத். இப்படிப்பட்ட ஜிஹாதை செய்த அந்த உலமாக்கள் அவர்களுடைய நோக்கும் அவர்களுடைய அனுபவமும் அவர்களின் அப்ரோச்சும் வாஸ் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் ஃப்ரம் தோஸ் ஆஃப் அதர்ஸ். அதனால் தான் ஒருமுறை அபு யஸீத் பிஸ்தாமி ஹஜ்ஜியிலே இருந்து வந்து கொண்டிருக்கின்ற பொழுது அவரது ஃபேமும் நேமும் வெரி வெல் நோன். மக்கள் குழும ஆரம்பித்தார்கள், கூட ஆரம்பித்தார்கள். அபு யஸீத் பிஸ்தாமி இந்த பள்ளியிலே வந்திருக்கின்றாராம் என்று கேள்விப்பட்டு. இவ்வாறு மக்கள் கூட்டம் கூட்டமாக நமக்கு பின் கூடினால் நமது நஃப்ஸ் சில நேரம் அதனால் இன்ஃப்ளூவன்ஸ் பண்ணப்பட்டு பெருமை அடைந்து அல்லாவின் பாதையிலே இருந்து சருகி விடுமோ என்று பயந்தார் அபு யஸீத் பிஸ்தாமி அவர்கள். இந்த கூட்டத்திலே இருந்து எவ்வாறு தன்னை விடுவித்துக் கொள்வது என்று சிந்தித்தார் அபு யஸீத் பிஸ்தாமி அவர்கள். திருக்குர்ஆனை ஓதிக்கொண்டு மனதிலே ஓதிக்கொண்டிருந்த அபு யஸீத் பிஸ்தாமி அவர்கள் ஒரு வசனத்தை, திருக்குர்ஆனில் வந்த ஒரு வசனம் வந்த பொழுது அதனை சத்தமாக ஓதினார்கள். குர்ஆனை ஓதிக்கொண்டு வந்து அந்த வசனத்திலே ஒரு வசனம் வருகின்றது. அல்லாஹ் சொல்கிறான், என்னை தவிர வேறு நாயன் இல்லை, என்னையே வணங்குங்கள் என்று. அதற்கு முந்தின ஆயத்துக்களை எல்லாம் தன் மனதுக்குள் ஓதி வந்தவர் இந்த ஆயத்து வந்த பொழுது அதை சத்தமாக ஓதினார். என்னை தவிர வேறு நாயன் இல்லை, என்னையே வணங்குங்கள் என்று. கேட்டிருந்த மக்கள் எல்லாம் ஒரு பைத்தியம் பிடித்தவன் போன்று இவன் கதைக்கிறான், இவன் காபிர் என்று கூறி அவரை விட்டு விட்டு சென்று விட்டார்கள். சென்றதும் தனது மாணவன் அபு மூஸா துபைலிக்கு சொன்னார், அல்ஹம்துலில்லாஹ், தப்பித்து விட்டேன் என்று. ஏனென்றால் நஃப்ஸுடன் போராடி கொண்டிருக்கின்ற ஒரு நேரத்திலே இப்படிப்பட்ட மக்கள் குழுக்கள் வந்து தன்னை புகழ்ந்து தன்னை பெரியவர் என்று அணுகுகின்ற பொழுது அந்த மனம் தனது முயற்சியிலே தனது ஜிஹாதிலே தோற்றுவிடும் என்றதனால் இப்படிப்பட்ட சந்தர்ப்பங்களை இந்த மனதுக்கு கொடுக்கக்கூடாது என்று லா இலாஹ இல்லா அன ஃபஅபுத்னி என்ற குர்ஆன் வசனத்தை ஓதிவிட்டு மற்றதை மனதுக்குள் ஓதிவிட்டு சென்று விட்டார். ஆக்கள் சென்றதன் பின் தனது மாணவனை பார்த்து கூறினார், அல்ஹம்துலில்லாஹ். இவ்வாறு தான் அவர்கள் விடயங்களை அணுகினார்கள். இவர்கள்தான் சூஃபியாக்கள். இவர்களினால் மட்டும்தான் மக்களின் உள்ளங்களை திருத்த முடியும். சொற்களினால் திருத்த முடியாது. அவர்களின் முன்மாதிரியினால், அவர்களது உள்ளத்திலே இருந்து எழுகின்ற ஆத்மீக பரக்கத்துகளினால். அதனால் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நாங்கள் பெரிய பெரிய ஷேக்மார்களிடம் போகின்ற பொழுது நாங்கள் எதை காண்கிறோம்? We are in a different status. நமது சிந்தனைகள், நமது பக்குவங்கள், நமது அமைப்புகள் முற்றும் பூரணமாக மாறிவிடுகின்றன. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஹியாரு இபாதில்லாஹ் அல்லதீன இதா ரூ திக்ரல்லாஹ். அல்லாஹ்வுடைய அதிசிறந்த அடியார்கள் யார் தெரியுமா? அவர்களை கண்டால் உங்களுக்கு அல்லாஹ்வின் ஞாபகம் வரும். ஷேகுமார்களின் சன்னிதானத்திலே இருந்து பழகியவர்கள் உங்களில் பெரும்பாலானவர்கள். உங்களது அனுபவத்தை தொட்டு கேளுங்கள். பெரிய ஷேகுமார்களின் சன்னிதானத்திலே இருக்கின்ற பொழுது நமது பக்குவம், மன அமைப்பு, நமது சிந்தனை எவ்வாறு இருக்கின்றது என்பதை நீங்கள் இருந்தவர்களாக இருந்தால் உங்களது உள்ளத்திடம் கேட்டு பாருங்கள்.